பாமக தலைமையில் இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் கீழே இருக்கிற தொண்டர்களுக்கோ பாமகவுக்கோ சோர்வை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? சோர்வெல்லாம் அவங்களுக்கு வரவே வராது, எப்பொழுதும் சோர்வு வராது. ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு நல்ல செய்திகள் வரும், வர வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அது வரும், விரைவில் வரும். 2004 மத்திய அமைச்சரவையில் பெரிய பங்கு வகிச்சிங்க. அதுக்கு பிறகு பெரிய அளவிலான ஒரு மத்திய அமைச்சரவைகளில் பாமகவுடைய பங்களிப்பு இல்லாமல் இருக்கிற அந்த வருத்தம். அதுக்கு காரணம் நீங்கள்லாம் சரியாக ஓட்டு போடலன்னு தான் எங்களுக்கு. சரி, இந்த வயது ஒரு இண்டிகேஷன் சொல்கிறீங்க, மற்ற நாட்டு தலைவர்களுடைய வயதெல்லாம் நீங்கள் ஒரு சொல்கிறீங்க. இதன் மூலியமாக யாருக்கும் ஒரு மெசேஜை கன்வே பண்ண விரும்புகிறீங்க. என்ன மெசேஜ் சார் அது? நீங்கள் ஏதோ யார்கிட்ட குசு குசுன்னு பேசி இந்த மாதிரி தெரிஞ்சது வந்து 86 வயசு 87 வயசு வரப்போகுது ராமதாஸுக்கு எதுக்கு அவருக்கு இந்த வயசுலன்னு நீங்கள் யார்கிட்ட குசு குசுன்னு பேசுகிற மாதிரி ஒரு செய்தி, அதுக்காக சொன்னேன். தமிழ்நாட்டில் இப்போது கூட்டணி அரசியல் பேசப்பட்டு இருக்கு, கூட்டணி ஆட்சி அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பாமக நிலைப்பாடு இன்னும் எப்படி உறுதித்தன்மையாக இருக்குது? கூட்டணி பற்றியெல்லாம் கூட்டணி யாரோடு, எப்போது, எப்படி, ஏன், இந்த கேள்விக்கெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது. எப்படியும் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் அது தெரிய வரும். தெரிய வரும்போது நீங்களும் இருப்பீர்கள். உங்களுடைய அப்போ பல கேள்விகளை கேட்பதற்கு நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, மத்திய ஆளும் தலைமையா மாநிலத்தில் ஆளும் தலைமையில கூட்டணியா? மத்தியில் தான் ஆட்சி அமைஞ்சாச்சு. இல்லை, கூட்டணி மாநிலத்தில் தான் இப்போ நடக்க போகுது. கூட்டணி மாநில கட்சியோட இருக்குமா இல்லை தேசிய கட்சியோட இருக்குமா? அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு ஆலோசனை நீங்களே சொல்லணும் எப்படி இருக்கணும். உங்கள் ஆலோசனை கேட்டுக்கிறேன். சொல்ல மாட்டீங்களா? இல்லை, ரகசியமா? சார், இப்போ விஜய் வந்து புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிறாரு, தேர்தலை சந்திக்க போறாரு. வன்னியர்கள் வாக்குகளும் கணிசமா விஜய் பக்கம் போறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது, பல்வேறு புள்ளி விவரங்கள். உங்களுடைய கருத்து என்ன சார்? கட்சி யார் வேணாலும் தொடங்கலாம். இப்போ அவர் தொடங்கியிருக்காரு, அவருக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை சொல்கிறோம். அப்பொழுது சொன்னோம், இப்பொழுது சொல்கிறோம், நல்வாழ்த்துக்களை சொல்கிறோம். அவர் எந்த கூட்டணிக்கு போவார், இல்லை எப்படின்றது எனக்கு ஜோசியம் தெரியாது. ஜோசியம்ன்ற ஒரு படிப்பு இருக்குதுன்னு தெரியாது. இருந்ததுனால நான் அப்போது படிச்சுட்டு இருப்பேன், டாக்டருக்கு பதிலாக. சார், 2006 18 எம்எல்ஏக்களோட ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருந்தது கவர்மெண்ட்டில். தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்கணும், உங்களுடைய சப்போர்ட்டராக தான் ஆட்சியை அமைக்க முடியுன்ற ஒரு சூழல் இருந்தது. அதற்கு பிறகு கட்சியுடைய டிக்ரீசிங் லெவலில் இருக்குது, அதாவது இறங்கு வரிசையில் இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. அதை எப்படி நீங்கள் மீட்டு கொண்டு வர போகிறீங்க? இறங்கி வர்றதை ஏற்றணும், பலமாகணும் அப்படின்றது கட்சி தொண்டர்கள் எல்லாருடைய, மூத்தவர்கள் எல்லாருடைய விருப்பம். அது அந்த வேலை இப்போ நடந்துகிட்ருக்கு, பலமாகும். குடும்ப உறுப்பினர்கள்லாம் தொடர்ந்து இப்போ சந்திச்சுட்டு இருக்காங்க. முகுந்தனை சந்திச்சாரு. குடும்ப உறுப்பினர் நேற்று நான் பல்லு டாக்டர்கிட்ட போனேன். அப்புறம் இன்னைக்கு வேறு ஒரு டாக்டர் சண்டேயில் ஞாயிற்றுக்கிழமை, அதெல்லாம் பார்க்க முடியாது. இன்னும் ஒருத்தரை பார்க்கணும், டாக்டர் செங்கட்டுவேல் அவரை பார்க்கணும். உங்களுடைய நீண்டகால நண்பர் குருமூர்த்தி அவர்களை சென்னை வந்திருக்கீங்க, சென்னையில் எதுவும் சந்திச்சிங்களா? ஏதாவது சொன்னாரா, ஏதாவது பேசுனீங்களா? சந்தித்தோம். தைலாபுரத்துக்கு வந்தார், அங்கேயும் சந்தித்தோம். இங்கேயும் வந்தார், இங்கேயும் சந்தித்தோம். சார், முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் வந்து தைலாபுரத்தில் சந்திச்சாரு. அப்போ என்ன பேசுனீங்க சார்? அதெல்லாம் ரகசியம். சார், இப்போ அது உடன்பாடு ஏற்பட்டதா சார்? உங்களுக்குள்ள ஒரு மோதல், கருத்து மோதல் இருக்குன்னு சொல்லப்படுது. அதெல்லாம் ரகசியத்தை சொல்லக்கூடாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.